அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 87, பகை மாட்சி. குறள் எண் 862. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான்றிவான் என்பறியும் ஏதிலா நட்பு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் தன் சுற்றத்தின் மேல் அன்பிலன், அதேயன்றி வலிய துணையிலன், அதன் மேல் தான் வலி இளன். அப்பெற்றியான் மேல் வந்த பகைவன் வலியினை எங்கனம் யாங்கனம் தொலைக்கும். அதாவது உதாரணத்திற்கு, ஒருவன் தன்னுடைய உறவினர்கள் மீது, இனத்தின் மீது அன்பு இல்லாதவனாக இருப்பான். அதற்கு மேல் அவன் எந்தவித ஒரு வலிமையுடையவனோடும் தொடர்பு கொள்ள மாட்டான், தொடர்பு வைத்திருக்க மாட்டான். இப்படி இருந்தால் அவன் எப்படி பகைவனை எதிர்கொள்ள முடியும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உண்மைதானுங்க. ஏதாவது எல்லாரோட ஒன்றும் சுற்றத்தாரோடவும் அன்பு வைத்திருக்க வேண்டும், அதே சமயத்தில் நல்ல வலிமையான துணையுடனும் இருக்க வேண்டும். ஏன்னா திடீர்னு எவனாவது ஒருத்தன் அவன் நம்மளை தாக்க வந்தான்னா இவன் என்ன செய்வான்? சிந்திச்சு பாருங்க. அதை எப்படி அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. அதுதான் இங்கே திருவள்ளுவர். அதுதான் திருவள்ளுவர். எனவே நாம் என்ன செய்வோம்? இனிமேலாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய அறிவுரையின்படி இனத்தவரோடு அன்பாக பழகுவோம். அது மட்டுமின்றி நம்மளும் வலிமையான துணையை வைத்திருப்போம். அது மட்டுமல்ல, நாம் திருக்குறளை படித்துவிட்டு தவறான வழிகளில் போகக்கூடாது. இப்போ நாம் நானே திருக்குறளை ஓரளவு படிச்சுட்டேன். ஓரளவு என்ன, 1330 குறள்களையுமே படிச்சுட்டேன்னா என்ன, நல்லா பொழிப்புரை தெரிஞ்சு படிச்சிருக்கேன். அதனால நான் வேறு தவறான இதற்கு திருக்குறளில் சொன்ன கருத்துக்களுக்கு மாறாக நடந்தால் என்னை மற்றவர்கள் தூற்றுவார்கள். இப்போ இந்த திருக்குறளை பார்த்து என்னுடைய யூடியூப்பை பார்ப்பவர்கள் நான் தவறு செய்வதை உணர்ந்தால், அதாவது நான் தவறு செய்வதை அவர்கள் தெரிந்து கொண்டால், நிச்சயம் இவன் என்ன திருக்குறள்லாம் சொல்கிறான், ஆனால் இவன் என்ன செய்கிறான், இந்த தவறை செய்கிறான் அப்படின்னு சுட்டி காட்ட முடியும். அதாவது என்னமோ சொல்லுவாங்க, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு. அப்படி ஒரு சொலவடை இருக்குது நம்ம இதில். அது என்னன்னு நீங்கள் கேட்க வேணாம், நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த சொலவடையை படிக்கிறது ராமாயணமா, இடிக்கிறது பெருமாள் கோயிலாம், அது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்படி ஒரு சொலவடை தமிழகத்தில் சொலவடை நிறையா இருக்குங்க. அதான் அடுத்து ஒரு குறளையும் பார்ப்போம். அதாவது இது நான் ஆரம்ப பாடசாலையிலே படித்த குறள் தான். கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் நூல்களை குற்றமற கற்க வேண்டும். அப்படி கற்றபின் அவன் அந்த நெறிமுறைகளை கையாள வேண்டும். நூல்களை குற்றமற கற்று அதன்படியில் நெறியில் நிற்க வேண்டும் என்கிறார். ஒருவன் கற்றுவிட்டு தவறான செயல்களில் ஈடுபட்டால் அவனை பிறர் தூற்றுவார்கள். இதனைத்தான் தெய்வப்புலவர் சொல்லுகிறார். எடுத்த உடனே இதெல்லாம் எனக்கு மலரும் நினைவுகளாக வருகிறது. இதை படித்த வகையில் ஆரம்ப பாடசாலை என்னுடைய கிராமத்தில் எப்படி படித்தேன், என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றது அப்போ வாய்ப்பாடு தான் இருக்கும். முதல்ல போன உடனே என்ன செய்வாங்கன்னா, அவங்களாம் வரமாட்டாங்க, டீச்சர்ஸ்லாம். அங்களுக்குள்ளே அந்த டீம் லீடர் ஒருத்தர் இருப்பார். அவர் கண்காணிச்சிக்கிடுவார்.
அப்போ என்ன செய்யணும்னா இந்த வாய்ப்பாடு சொல்லுவாங்க. ஓ2 2, ஈ2 4, முய்2 6, இப்படி ஒருத்தர் 2ஆம் வாய்ப்பாடை சொல்லணும், ஒருத்தர் 3ஆம் வாய்ப்பாடை சொல்லணும். அதே சமயத்தில் ஒரு 10 திருக்குறளையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திருக்குறளையும் சொல்ல வேண்டும் என்று அதெல்லாம் அந்த காலத்தில் ஆரம்ப பாடசாலையில் இதெல்லாம் இருந்தது உண்மைதான். ஆனால் இந்த சின்ன 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 குறள்கள் தான் இருக்கும், அறத்துப்பாடு தான் அதில் இருக்கும். அதை அவங்க நாம் சும்மா படித்தோடு மார்க் வாங்குறதோடு சரி. அதனால் நம்ம அதாவது தினந்தோறும் நான் இவருடைய நகைச்சுவை மன்ற தலைவர், சின்னத்திரை நடிகர், திரைப்பட நடிகர், தமிழ் பேராசிரியர், கலைமாமணி, முனைவர், மரியாதைக்குரிய மு. ஞானசம்பந்தன் அவர்களுடைய யூடியூப்பை கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு குறளாக சொல்லிகிட்டே வராதுங்க. உண்மையிலேயே அவருடைய பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்குங்க, ஓயாமல் அடிக்கடி கேட்கலாம் இருக்கு, அந்தளவுக்கு இருக்குது. அவர் நேற்று என்ன சொல்கிறாருன்னா, டிஎஸ்பின்னு ஒரு படம், இப்போ நான் கூட இப்போ அந்த படத்தை தியேட்டரில் பார்க்கல, இங்கே நம்ம டிவியில் போட்டாங்க, அப்போ பார்த்தேன். அது இப்போ நடிச்சிருக்காரு, அப்பாவும் நடிச்சிருக்காரு. அதில் அவன் அந்த கதாநாயகன் ஒரு ஒரு திருக்குறள் யாருக்குமே ஒருவருக்குமே தெரியாத ஒரு திருக்குறளை நீங்கள் சொல்லுங்கள், சும்மா அடிக்கடி சொல்கிற திருக்குறளாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இவர் சொல்லியிருக்காரு அந்த குறளை. அதை அப்படியே மறுநாள் காலை அவர் அந்த நடிகர், அந்த திரைப்பட நடிகர் இருக்கார்ல, கதாநாயகன், அவர் இவரிடம் சொல்லியிருக்கிறார். நேற்று சொன்ன அந்த யூடியூப்பை பார்த்தேன். அவருக்கு உண்மையிலேயே அதாவது அவர் இன்னொன்று சொல்கிறாரு, நான் ஓயாமல் சொல்லுவேன், உங்களுக்கு எல்லோரும் மனப்பாடமே பண்ணி படிக்காதீங்கன்னு சொல்லுவேன். நான் எதுக்கு சொன்னேன்னா, ஒரு சில இது மனப்பாடம் செய்ய வேண்டியதை மனப்பாடம் செஞ்சு தான் ஆகணும். இன்றைக்கி அவங்க அப்பா தமிழ் ஆசிரியராக இருந்ததனால் அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, ராமாயணத்தை அப்படியே மனனம் செஞ்சிருக்கிறார். அப்படியே சொல்லிகிட்டே வர்றாரு. சொல்லிவிட்டு அதுக்கு தக்கவாறு அதுக்கு வார்த்தைகளையும் சொல்லிட்டு வர்றாரு. அந்த திறமையெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது, அதுக்கு தனித்திறமை வேண்டும். அது தமிழுக்கு அப்படி நடத்தினால்தான். எங்களுக்கெல்லாம் அப்படி நடத்தவே இல்லைங்க. இவர் பேசுகிறது மாதிரி சொல்லிலாம் நடத்தவே இல்லை. ராமாயணம் எங்களுக்கு நடத்தியிருக்காங்க, மகாபாரதமும் நடத்தியிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஞானசம்பந்தன் ஐயா சொல்கிற அளவுக்கு நடத்தலை. இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, அப்படியே மனப்பாடமே பண்ணியிருக்காரு, படித்து அப்படியே அதை சொல்லிகிட்டே வர்றாரு. தமிழில் படிப்பவருக்கு இதையெல்லாம் மனப்பாடம் செய்ததான் முடியும். அதே சமயத்தில் திருக்குறளை மனப்பாடம் செய்யதான் வேண்டும். ஆனால் அவனோட சொற்பொழிவை மனப்பாடம் செய்ய முடியாது. நம்மளா என்ன செய்யணும், அவருடைய சொற்பொழிவை அப்படியே என்னன்றதை இப்போ குறளை தெரிஞ்சிட்டும் அதுக்கு தக்கவாறு சொல்லிகிட்டே வரணும். கரெக்டாக சரியாக சொல்ல வேண்டும். நான் என்ன சொன்னேன் மனப்பாடம்னு அவர்கிட்ட, நான் மொத்தத்தை அவர் சொல்கிறார், என்னைய சொல்லலை. சில பேர் மனப்பாடம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்கள், அது தவறு அப்படின்னு சொல்லி. தமிழை பொறுத்தவரை மனப்பாடம் செய்ய வேண்டும், அதில் மறுப்பே கிடையாது. ஆனால் நான் சொன்னது, நான் படித்தது பொருளாதாரங்க. நான் பொருளாதாரத்தை சொல்கிறேன். பொருளாதாரத்தில் அவர் என்னைய சொல்லலை, மொத்தமாக சில பேர்னு சொல்கிறாரு. மொத்தத்திலே அதாவது இதை பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதார பிரச்சனைன்னு ஒன்று இருக்குங்க. நான் அதுவும் ஆங்கில வழியில் படித்தேன். பியூசிலே ஆங்கில வழி தான், காமர்ஸும் படித்தேன். அதுதான் எனக்கு துணை புரிந்தது. அந்த பியூசியில் படித்த காமர்ஸ் தான் வணிகவியல். காமர்ஸ்ன்றது வணிகவியல். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், டெபிட் வாட் கம்ஸ் இன், டெபிட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட், டெபிட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் கெயின்ஸ் அண்ட் இன்கம்ஸ். என்னுடைய அதாவது இதில் இளையான்குடி காலேஜில் பியூசியில் படிக்கையில் பொள்ளாச்சிக்காரர் அவர் தான் கமாலுதீன், அவர் தான் இருந்தார். அவர் என்னென்னா, நாங்கள் பியூசி அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரி நடத்துகிறாங்க. காரணம், கல்லூரி ஆரம்பித்து 2வது வருஷம், அது நிறையா இது காமிக்கணும்ல, ஸ்ட்ரென்த் நிறையா பாஸ் பண்ணணும் காமிக்கணும்ல. அதனால் இந்த பக்கம் திரும்பினா கூட அந்த ஜேர்னல் என்ட்ரியை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அது அந்த கமாலுதீன் எங்கள் பேராசிரியர்.
ஆமாம், அவரை மறக்க முடியாது. நல்லா நடத்துவாருங்க. அவர் நடத்தலைன்னா அந்த அளவுக்கு எனக்கு இது காமர்ஸ் வந்து எங்களுக்கு காமர்ஸ் அது பாஸ் பண்ணதுனால தான் எனக்கு ஆஃபீஸர் போஸ்ட் கிடச்சி, இல்லைன்னா கிடச்சிருக்காது. நான் சாதாரண இது அசிஸ்டண்ட்லேருந்து கண்காணிப்பாளராக இருந்து அப்படி வந்திருப்பேன். அது வேறு வழி. இது அப்படி கிடையாது. இது படித்து இது எக்ஸாம் டிகிரி மாதிரி. இது அதை படித்ததுனால தான் அந்த கணக்கு நிறையா அதே மாதிரி நானும் இங்கே வீட்டில் இருக்கையிலையும் போட்டு பார்த்தேன். அதுக்கு அதையே மனப்பாடம் பண்ண முடியாது, கணக்கு அது. அதே மாதிரி எங்கள் இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன்சிலரி இருக்குது, அது கணக்கு. அதையும் மீடியன் மோடுன்னு நடத்துவாங்க. நான் சொல்கிறது பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதார பிரச்சனைகள், அதாவது இந்தியன் எக்கனாமிக் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. என்னென்னா பாப்புலேஷன் க்ரோத்து, மக்கள் தொகை பெருக்கம், அடுத்து க்ரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி, இப்படி ஏகப்பட்ட இது இருக்குது. அதை பூரா வந்து நானே முதல்ல ஒரு பேராசிரியர் எடுத்துக்கொண்டு இருந்தார். நான் ஃபஸ்ட் இயர் படிக்கையில் அந்த அம்மா வந்து ரேடியோ காலேஜ் மதுரைக்கார அம்மா, அவங்க ஃபைனல் இயர் படிச்சிருக்காங்க, எம்ஏ எக்கனாமிக்ஸு. உடனே டக்குன்னு இங்கே வந்து அவங்க திறமையில் பாஸ் பண்ணவங்க தான். அவங்க பூரா பக்கா இன்டெலிஜென்ட்டு, பக்கா அறிவுடையவர்கள். அவங்க வந்து இங்கே எடுத்தார், அவங்க கிளாஸ் அவருக்கு போய் கொடுத்துட்டாங்க இந்திய எக்கனாமிக் ப்ராப்ளத்தை. அந்த அம்மா டெஸ்ட்டே வச்சாங்க. அதில் நானே அதில் டெஸ்ட் எழுதையில் அவங்க தான் சொல்லுவாங்க, இந்தியன் எக்கனாமிக் ப்ராப்ளம் படுத்தோம்னா நீங்கள் போட்டு மனப்பாடம்லாம் செஞ்சீங்கன்னா ஒன்றுமே எழுத முடியாது. அவன் இதை பார்த்து தான் அதுக்கடுத்து உள்ளேயும் படித்து பார்ப்பாங்க. இதை பார்த்து தான் எவ்வளோ இருக்குன்னு தான் போடுவாங்க மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு சொல்கிறேன் நான். அப்போ என்ன செய்யணும், அந்த அம்மா நடத்தையில் அவங்க இருந்து நான் முதல்ல வந்ததுனால டெஸ்ட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரை யாரும் டெஸ்ட் வைக்கலைங்க, அவங்க டெஸ்ட்டு வச்சாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கூட அதுக்கு எழுதியிருந்தேன். அதை கூட வந்து என் பேரை சொல்லாமல் அவங்க வந்து ஒருவர் இப்படி எழுதியிருக்கிறாரு, அவராக சுயமாக எழுதியிருக்கிறாரு. சுயமாக தான் எழுதுனதை அவர் எழுதியிருக்காரு. நம்ம கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் இஸ் வெரி ஹீட்டு, ஸோ தட் பாப்புலேஷன் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்டு அப்படின்னு எழுதியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் சில சரக்குகளை விட்டு எழுதியிருந்தேன். அதெல்லாம் உங்களோட நான் நேரடியாக பேச முடியாது. அவங்க அதை சொல்லையில் சிரிச்சுக்கிட்டு எல்லாரிடமும் சொன்னாங்க, பேரை குறிப்பிட விரும்பவில்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நாம் அதாவது பொருளாதாரம் என்பதே நம்ம பிரதம மந்திரி அவர் தாங்க நம்ம நாட்டை வந்து நல்லா கொண்டு சென்றவர் மன்மோகன் சிங் தாங்க. இவங்களே இப்போ ஆட்சி செய்யக்கூடியவர்களே அந்த அம்மா நிதியமைச்சரே நம்ம பிரதம மந்திரிகிட்ட போய் தான், இப்போ மன்மோகன் சிங் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் தான் சில அறிவுரைகள் கேட்டுக்கொண்டார், எப்படி இருக்க இது பண்ண வேண்டும் என்று. அந்த அளவுக்கு திறமையானவருங்க. அவர் யூகேயில் படித்தவருங்க, பொருளாதார மேதைங்க அவர். அது மட்டும் இல்லை, இதுலேயும் ரிசர்வ் பேங்க் கவர்னராக கூட இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இது அது பொருளாதாரம் அந்த காலத்தில் படித்தவர்கள் பூரா பொருளாதாரம் படித்தவங்க இருந்தாங்க, ஐஏஎஸ்ஸே வந்தாங்க. அப்புறம்தான் என்ன செஞ்சாங்கன்னா பிஇ படித்தவங்க பூரா ஐஏஎஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மேத்ஸும் வருதில்ல, அதனால். நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நாளை மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.